இரவில் எப்பொழுதும் லேட்டா தூங்கும் நபரா நீங்கள்? அப்போ என்ன நடக்கிறது பாருங்கள். ஒரு மனிதன் தொடர்ந்து 3 நாட்கள் தூங்கவில்லை என்றால் அவனுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும், மேலும் உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பிருக்கிறதா? அந்த அளவிற்கு தூக்கம் என்பது மிகவும் முக்கியம். குறைந்தது 8 மணி நேர தூக்கமாவது அவசியம் வேண்டும். சரியாக தூங்காவிட்டால் மருத்துவரின் முன்கூற்றுப்படி ஆஸ்துமா வரக்கூட வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர். தூங்கும்போது நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆன்டிபாடிகள் மற்றும் சைட்டோகைன்கள் போன்ற பாதுகாப்பு தொற்று எதிர்ப்பு பொருட்களை உற்பத்தி செய்கிறது. ஆனால் சரியாக தூங்காவிட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகிறது. போதுமான தூக்கம் இல்லை என்றால் நம்ம உடலுக்குள் ஊடுருவும் தொற்றுக்களை எதிர்த்து போராட முடியாமல் போகும். நீண்டகால தூக்கமின்மை நீரிழிவு மற்றும் இதய நோய் போன்ற நாட்பட்ட நோய்களை உருவாக்கும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. தூக்கமின்மை பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரபணு பாதிப்பு இருப்பவர்களுக்கு ஆஸ்துமா அபாயம் இருப்பதும் கண்டறியப்பட்டது. ஒரு நபர் சரியான தூக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தால் அவர்களுக்கு ஆஸ்துமாவின் அபாயம் குறைவாகவே இருந்துள்ளது. தூக்கமின்மை கோளாறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் ஆஸ்துமா உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தடுக்க முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். தினமும் சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்வதும் காலையில் முறையான நேரத்தில் எழுவதையும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தூக்க காலத்தை ஒரே மாதிரியாக பின்பற்றுவது முறையான தூக்கத்தை உங்களுக்கு அளிக்கும். எப்பொழுதும் 10 மணிக்குள்ளாக தூங்குவது நல்லது. பெரியவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் தேவை. குழந்தைகள் 12 மணி நேரம் வரை கூட தூங்கலாம். நீங்கள் சரியான தூக்க பழக்கத்தை பின்பற்றினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. தலையையும் மார்பையும் கொஞ்சம் உயரமாக வைத்து தூங்கினால் அமில வீக்கத்தை தடுக்கும். நல்ல தூக்கம் வரும். காஃபி, நிகோடின் அதிகப்படியான உணவு உட்கொண்டால் தூக்கத்தை பாதிக்கும். அவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். இரவில் மொபைல் போனை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். தூங்கச் செல்லும் 30 நிமிடங்களுக்கு முன்பு மொபைலை பார்ப்பதை தவிருங்கள். பகலில் உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுவாச பிரச்சனைகள் இருக்காது. இரவில் தூக்கம் நன்றாக வரும். சிலர் இரவில் தங்கள் கடந்த காலத்தையும் நிகழ்கால பிரச்சனைகளையும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இது தவிர்க்க வேண்டிய விஷயம். நல்ல விஷயங்களை மட்டும் படுக்கச் செல்லும் முன் நினைவில் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக உறங்கச் செல்லுங்கள். ஒருவருக்கு தூக்கம் சரியாக அமையவில்லை என்றாலும் அவர் உடற்பயிற்சியை மற்றும் யோகா செய்ய வேண்டும். அப்படி இல்லையேல் உழைக்க வேண்டும். கடினமாக உழைத்தாலே நன்றாக தூக்கம் வரும். தூக்கம் சரியாக வரவில்லை என்றால் உடல் எடை கூடும், மேலும் பல பிரச்சனைகளை ஆளாக்கும். எனவே ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கி எழுந்திருங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.